பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதியில் வாசிய தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புவதாலும் அவரை பின்பற்றுவதாலும் வாழ்க்கையில் கஷ்டங்களோ அல்லது அவமானங்களையோ சந்தித்தால் அதற்காக ஒருபோதும் அசிங்கப்படவோ அல்லது வெட்கப்படவோ வேண்டாம். ஆமென். மாறாக கிறிஸ்துவுக்காக அந்த துன்பத்தை அனுபவிக்கும் பாக்கியம் கிடைத்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை பெருமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இன்று மக்கள் நம்முடைய விசுவாசத்தை கேலி செய்யலாம் எனக்கு பிரியமானவர்களே. ஆனால் இயேசுவுக்காக நாம் எதை செய்தாலும் அதை விட பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். நம் விசுவாச பாதையில் வரும் துன்பங்களை கண்டு பயப்படாமல் தைரியமாக முன்னேறி செல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவின் நாமத்திற்காக அவமதிக்கப்படும் போது தேவனுடைய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருப்பார். எனவே துன்பங்களை எதிர்கொள்ளும் போது சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.